இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பகுதியில் குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த இடத்தில் ஒரு 20 நிமிஷம் ஒரு ஜெபமும் வேதத்தில் இருந்து கடைசி காலத்தில் பூலோகம் எங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனால் கட்டளையிட்ட கடைசி கால செய்தியை இந்த பகுதியில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் சொல்ல ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் வேத வசனத்தின் மூலமாக. அந்த வார்த்தையை இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் நாங்கள் பிரசங்கிக்கும்படி வந்திருக்கிறோம். நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இந்த ஜெபம் நடக்கிற இந்த பகுதிக்கு ஏசப்பாவின் நாமத்தில் நான் உங்களை வரவேற்கிறேன். நிச்சயமாக இதில் பங்கெடுத்தால் உங்களுக்கு ஒரு சமாதானமும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் விடுதலையும் அற்புதமும் நிச்சயமாய் பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு செய்வாராக. இப்போது இந்த ஜெபத்தின் ஆரம்ப ஜெபத்திற்காக நம்மத்தில் இருக்கிற சகோதரர் விஜய் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்து இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் சகோதர சகோதரிகளுக்கு உம்முடைய ஆண்டவரே பெயரை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் ஆண்டவரே பெயரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்க. இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே ஆண்டவரே ரத்தம் சாபத்தையும் பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்கட்டும். உங்கள் பெயர் பிரஸ்தாபப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போதும் நம்மத்தில் இருக்கிற சகோதரர் ஏனோக் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். காலங்கள் இயேசுவின் கரங்களில் இருக்கிறது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் நிறைய காலங்கள் வரும். துக்கமான காலங்கள், சஞ்சலமான காலங்கள், வருத்தமான காலங்கள், சோதனையின் காலங்கள், கஷ்டத்தின் காலங்கள், தவிப்பின் காலங்கள், பாரத்தினுடைய வேதனுடைய காலங்கள்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காலங்கள் வரும். எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காலங்கள் இருந்தது. ஒரு நாள் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுடைய காலத்தை வசந்த காலமாக, ஆசீர்வாதமான காலமாக அவர் மாற்றி தந்தார். ஆகவே இந்த பாடலை நாங்கள் பாடுகிறோம். நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையை வசந்த காலமாய் மாற்ற இயேசு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மைகள் உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மைகள் உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து
கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. நிச்சயமாகவே இயேசு உங்களை மேன்மையாக வைப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். இப்பொழுதும் நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் அன்றைய வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை நம் மத்தியிலே கொண்டு வர்றாங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். மறுபடியும் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அந்த நல்ல வார்த்தையை நான் உங்களை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து, உங்கள் பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன். இப்பொழுதும் என்னென்ன துக்கத்தில் இருக்கிறீங்களோ ஏசப்பாவை விசுவாசிங்க, அந்த துக்கம் உங்களை விட்டு மாறும். இன்றைக்கும் இந்த கடைசி காலத்தில் உலகம் எங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லும்படியாய் சொன்ன செய்தியை உங்கள் நடுவிலே நான் சொல்ல வந்திருக்கிறேன். முடிந்தால் ஒரு 15 நிமிடங்கள் இந்த இடத்துல பேசப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் 1 கொரிந்தியர் 10:26 இவனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்கள் காண்கிறவைகளையும் காணாதவைகளையும் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். இந்த பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது, தேவனுடையது. இப்போ இந்த பூமியில் கர்த்தர் இவ்வளவா எல்லா நன்மைகளையும் சிருஷ்டித்து உருவாக்கி இது நடுவில் கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். இந்த பூமியில் வாழும்போது ஆண்டவருடைய இந்த பூமியில், ஆண்டவர் சிருஷ்டித்த அந்த பூமியில் நாம் வாழுகிறோம். இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு பேரும் கவனிக்க வேண்டும். இந்த பூமியில் நாம் வாழும்போது நம்ம இஷ்டத்திற்கு வாழாமல், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழாமல், தேவனுக்கு பிடிச்ச மாதிரி தேவ சித்தத்தின்படி நம்ம வாழுவோமே ஆனால் இந்த பூமியில் நீங்களும் உங்கள் தலைமுறைகளும் மிகவும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இன்றைக்கி நிறைய பேர் இந்த பூமியில் வாழும்போது தனக்கு பிடிச்ச மாதிரி, தான் விரும்புகிற மாதிரி, மற்றவர்களை பார்த்து கேள்விப்பட்ட மாதிரி எல்லாம் இந்த பூமியில் சிலர் தப்பு தப்பாக வாழுகிறாங்க. பாவம் செய்கிறது சிலருக்கு ஜாலியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, பொழுதுபோக்காக இருக்கிறது. இப்படி நிறைய பேர் இந்த பூமியில் வாழுகிறார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த பூமியில் நம்மை படைத்து எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்கிறது அநேகருக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போகிறது.
ஆகையினால தனக்கு பிடிச்ச மாதிரி வாழுகிறபடியினால் என்னை உண்டாக்கின என்னை சிருஷ்டித்த தேவன் என்ன விரும்புகிறார் என்கிறத கடைசி வரைக்கும் தெரியாதபடியினால் வாழ்க்கை இருண்டு போகுது. வாழ்க்கை சமாதானத்தை இழக்கிறது, சந்தோஷத்தை இழக்கிறது. அநேக நன்மை நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போகிறது. நீங்க கவனித்தால் ஆண்டவர் இந்த பூமியில மனுஷனை சிருஷ்டித்து மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்கிறதற்காக ஆண்டவர் வேதத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார், வேத வசனங்களை தந்திருக்கிறார். நீங்க அதன்படி வாழுவீர்களானால் ரொம்ப ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். சில நேரத்தில் நமக்கு இஷ்டத்தின்படி வாழ்ந்து பாவமான வாழ்க்கை வாழ்ந்து சாபமான வாழ்க்கை வாழ்ந்து பிறருக்கு விரோதமாய் எழும்பி கொலை செய்து பாவம் செய்து விபச்சாரம் செய்து சூனியம் செய்து மாந்திரிகம் செய்து இப்படி தான் விரும்பினபடியே வாழ்கிறபடியினார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த பூமியில நன்மையாய் வாழ்ந்து நல்லதை செய்து வாழ்ந்து நல்லதை பேசி வாழ்ந்து நல்லதை செய்து வாழ்ந்தால் நிச்சயமாய் நல்லதை அறுப்பீர்கள். தீமை செய்து வாழ்ந்து தீமைகளை நடப்பித்து வாழ்ந்தால் தீமையை தான் அறுக்க முடியும். இது தெரியாம நிறைய பேர் வாழுகிறபடியினால் அவருடைய குடும்பத்தில் கஷ்டங்கள் வருகிறது, வியாதிகள் வருகிறது, சாபங்கள் வருகிறது, குறைவுகள் வருகிறது, நிந்தைகள் வருகிறது, பாடுகள் வருகிறது. பல சூழ்நிலைகளுக்குள்ளாய் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அப்படியே ஒரு குடும்பம் கஷ்டப்படும் போது உபத்திரவப்படும் போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை என் நேரம்தான் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, நான் பிறந்த நேரம் சரியில்லை, நான் வாச்ச வீடு சரியில்லை, அல்லது பிள்ளை பிறந்திருக்கு பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை, இப்படி எதையோ நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வீட்டு வாசப்படியிலே படுத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நல்ல நேரம் கெட்ட நேரத்தினுடைய அடிப்படையில் ஒரு குடும்பத்திற்கு நன்மை உயர்வு மேன்மை வராது. ஒரு மனுஷன் எப்படி வாழுகிறானோ அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் தான் அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். நீதிமொழி 11:27 சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவை பெறுவான். ஒரு மனுஷன் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேட வேண்டும். எது நன்மை? நன்மையை பார்த்து நன்மையை அறிந்து நாம் செய்வோமே ஆனால் வாழுவோமே ஆனால் நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். ஆகவே ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான். அப்போ நன்மையை தேடுகிறவன், நன்மையை பேசுகிறவன், நன்மையாய் நடக்கிறவன் தயவை பெறுவான் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். சத்துருக்கள் கண்களில கூட தயவு கிடைக்கும். உங்களை படைத்த தேவனுடைய கண்களில் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தயவு கிடைக்கும். எப்பொழுது தயவு கிடைக்கும்? இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடந்துராதா என்று நாம் சொல்லி எத்தனையோ இடங்களுக்கு நாம் போகிறோம், எத்தனையோ இடங்களில் போய் வழிபாடு செய்கிறோம். ஆனால் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்க ஒரு தேவன் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் விரும்புகிற மாதிரி நீங்கள் நடப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவை பெறுவான். ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்யணும் அப்படின்னா நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடி அதன்படி வாழணும், அதன்படி செய்யணும். அப்பொழுது நீங்கள் தயவை பெறுவீர்கள். அப்படியே தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் என்று சொல்லி வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆகவே ஒரு மனுஷனுக்கு தீமை எப்போ வரும்? நல்ல நேரத்திலையா கெட்ட நேரத்திலையா என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம். ஆனால் தீமை எப்போ வரும் என்று சொன்னால், எப்போ அவன் தீமையை தேடுறானோ. நிறைய பேர் அப்படிதான் வாழ்க்கையில் தீமையை தேடுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு, தீமையை பேசுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு, தீமையான வழிகளிலே போகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தீமையை தேடுகிறவர்களுக்கு தீமையே வரும் என்று சொல்லி. அதே போல நீதிமொழி 17:13 சொல்லுகிறது, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு மனுஷன் சில இடங்களிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உண்டு, அவங்க குடும்பம் உண்டு என்று வாழுவாங்க. ஆனாலும் பக்கத்தில் இருக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க.
எப்படியெல்லாம் பிரச்சனை கொடுக்க முடியுமோ, எப்படியெல்லாம் தொந்தரவு கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் தொந்தரவு கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே நாம் செய்கிற பாவம், நாம் செய்கிற தீமை நமக்கே சாபத்தை கொண்டு வரும், நமக்கே தீமையை கொண்டு வரும். இதெல்லாம் புரிந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோமே ஆனால் நிச்சயம் நீங்களும் உங்கள் தலைமுறைகளும் பயங்கரமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் கவனித்தீர்களானால் இந்த உபதேசங்கள், இந்த சத்தியங்கள் தெரியாம தான் நிறைய பேர் பாவமாய் வாழுகிறார்கள். இதை சொல்லும்படியாக தான் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில வந்து தெரு தெருவாய் போய், கிராமமாய், பட்டணமாய் போய் தேவனுடைய நல்ல வார்த்தையை ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். அவர் பிரசங்கித்த நாட்களிலே 12 சீசர்களை உருவாக்கி அவர்களையும் போதிக்கும்படி வைத்து சபைகளை உருவாக்கி இன்றைக்கும் சபையில் வரக்கூடிய ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிறது. இதே போல தெருக்களில், கிராமங்களில் உள்ள ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை தவறாமல், சபை கடமை தவறாமல் போதித்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சொன்ன முதல் வார்த்தையாக பிரசங்கித்தது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா எல்லா மதங்களும் ஒன்று சொல்லுகிறது, பரலோகம் ஒன்று உண்டு, நரகம் ஒன்று உண்டு என்று சொல்லி. அப்போ ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா அவன் மனம் திரும்பணும். எதில் இருந்து மனம் திரும்பணும் அப்படின்னா பாவமான வாழ்க்கையில இருந்து மனம் திரும்பணும், பொல்லாத வழிகளிலிருந்து மனம் திரும்பணும், தீமையான வழிகளை விட்டு மனம் திரும்பணும். இப்படி இயேசு கிறிஸ்து போதிக்கும்படி வந்தார். இனியும் எதற்காக இயேசு வந்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வியாதிஸ்தர்களை சுகமாக்கும்படி வந்தார். இந்த பகுதியில் யாராகிலும் வியாதியோடு, பலகீனத்தோடு, போராட்டத்தோடு இருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்க. அந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசு சுகமாக்குகிற தெய்வம், இயேசு விடுவிக்கிற தெய்வம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அநேக பிசாசு பிடித்தவர்களை சுகமாக்கினார். அநேகரை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அநேக பிசாசுகளை அவர் துரத்தி விட்டார். இன்றைக்கு மாந்திரீகத்தினால சில பொல்லாத வாதைகளை குடும்பங்களுக்கு விரோதமாய் யாராகிலும் ஏவி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க உணர்வீர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், மாந்திரிக கட்டுகளை உடைக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு அந்த மாந்திரிக கட்டுகளினால, வாதைகளினால, லேகியோன் பிசாசினால பாதிக்கப்பட்ட, கட்டப்பட்ட ஒவ்வொரு பேரையும் இயேசு விடுவித்தார். இன்றைக்கும் விடுவித்து கொண்டிருக்கிறார். ஆகவே இயேசு இந்த பூமிக்கு போதிக்கும்படி வந்தார், அற்புதங்களை செய்யும்படி வந்தார். வியாதிகளில் இருக்கிற ஜனங்களுக்கு அற்புதம் செய்யும்படி வந்தார். பிசாசுகளை துரத்துகிறவராய் இயேசு வந்தார். இன்றைக்கும் அவருடைய நாமத்தில் அதே அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. மூன்றாவதாக இயேசு எதற்காக வந்தார் அப்படின்னா, முதல்ல பார்த்தோம், தீமை செய்கிறவர்களுக்கு தீமை வரும், கேடு செய்கிறவர்களுக்கு கேடு வரும். இப்போ இப்படியே சிலர் வாழ்ந்திருப்பாங்க, யாரும் போதிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களும் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்று சொல்லி தெரிஞ்சுக்காமலே இருந்திருப்பாங்க. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இன்றைக்கு நீங்க மனம் திரும்புவீர்கள் ஆனால் உங்களுடைய பாவத்திற்கு ஒரு மன்னிப்பை ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரானால், ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தையும் தன்மேலே சுமந்து, சிலுவையில சுமந்து, சிலுவையில அறையப்பட்டு, இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுக்கும்படி, பலியாகும்படி வந்தார். எப்படி ஒரு குடும்பத்திற்காக பழைய நாட்களில ஒரு ஆடு மாடு பலி செலுத்தப்பட்டதோ, அதுக்கு பிற்பாடு அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அப்படியே ஒரு ஆடு மாடு அடிக்கப்படுகிறது போலவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பாவம் செய்த பாவிகளுக்காக இந்த பூமியில வந்து பலியானார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொன்னார் சீசர்களிடத்துல. சீசர்கள் கேட்டாங்க, உம்முடைய வருகைக்கும் இந்த பூமியினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி. நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து மறுபடியும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எப்படி வந்தாரோ அப்படியே மறுபடியும் கடைசி நாட்களில், இந்த பூமியினுடைய கடைசி நாட்களில் மறுபடியும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். மறுபடியும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அப்போ
இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சீசர்கள் கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி. இதை கேட்கிற நீங்கள் நினைக்கலாம், உலகம் அழிஞ்சா எனக்கு என்ன, இயேசு வந்தா எனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் உங்களுக்கும் இயேசுவுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. அது என்ன சம்பந்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது ஒன்று நடக்குமா, மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 2வது வருகையில் வரும்போது பரிசுத்தமாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும், நீதியின்படி கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும், நீதியின்படி வாழ்ந்து மரித்தவர்களுக்கும் ஒன்று நடக்கும். ஒரு மனுஷன் நீதியின்படி வசனத்தின்படி வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து மரித்திருப்பானால் இயேசு வரும்போது அவனுடைய கல்லறை திறக்கப்படும். அவனை உயிர்த்தெழ வைத்து ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கி தன்னோடு சேர்த்து கொள்ளுவார் என்று வசனத்தில் எழுதியிருக்கிறது. அதே போல உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு போவோம். ஆகவே நீங்கள் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இயேசு என்கிற இரட்சகரை நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எதற்கு அப்படின்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பரலோகத்தின் தேவன் தன்னுடைய ஆவியை மனுஷனுக்கு கொடுக்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றால்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஞானஸ்நானம் எதற்கு அப்படின்னா, ஞானஸ்நானம் ஒரு மனுஷனை மதமாற்றத்திற்காக கொடுக்கப்படுகிறதல்ல. ஒரு மனுஷன், ஆண்டவரே நான் இதுவரையிலும் பாவம் செய்தேன், இனி பாவம் செய்ய மாட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி சபைக்கு வந்து மனம் திரும்பி வாழும்போது அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. ஞானஸ்நானம் கர்த்தரோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கைக்கு ஒப்புமையாயிருக்கிறது. தெய்வமே, இதுவரையில் நான் அறியாமல் பாவம் செய்தேன், இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அப்படி ஞானஸ்நானம் எடுக்கும்போது அந்த மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் நிச்சயமாய் சாபங்கள் தொடரும். பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் அந்த குடும்பத்தின் மேலே சாபம் இருக்கும். இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், நிறைய குடும்பத்தின் மேலே சாபம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இளவயதின் மரணம் சாபமாக இருக்கும். தகப்பனார் சின்ன வயசுலே மரித்துருவார். இப்போ அவர் மரித்து அந்த வயது பிள்ளைக்கு வரும்போது பிள்ளைய அந்த வயசில் மரிச்சு போகும். இளவயதின் மரணம் நிறைய குடும்பத்தில் இருக்கிறத பார்க்குறோம். இனியும் சில வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாதிகள் இருக்கும். தாத்தாவுக்கு இருந்த வியாதி இப்போ அப்பாவுக்கு இருக்குது, அப்பாவுக்கு இருக்கிற வியாதி பிள்ளைகளுக்கு இருக்கிறது. இப்படி தலைமுறையாக சாபத்தினால் வந்த வியாதி நிறைய இடங்களில் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆகவே சாபம் இவ்வளோ செய்கிறது, சாபம் நரகத்திற்கும் கொண்டு போகிறது. ஆகவே இயேசு வருகிறார், நீங்கள் மனம் திரும்புங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுதான் மெய்யான இரட்சகர் தேவன் என்று விசுவாசிங்க. ஞானஸ்நானம் எடுத்துக்கோங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை சபையில் வரும்போது தேவன் தருகிறார். அப்படியே நீங்கள் ஆயத்தமாகுங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கும் இந்த பூமியினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி ஒரு 8 அடையாளத்தை நான் சுருக்கமாய் வேகமாய் வாசித்து மட்டும் முடிக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்தில் என்னுடைய வார்த்தையை நான் முடிக்கிறேன். அப்போ என்ன அடையாளம் என்றால், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்கள் நன்றாய் கவனிங்க. இப்போ கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். ஏதோ ஒரு தேசம் ஒரு தேசத்தோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது. இப்பவும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 தேசம் மோதி கொண்டு இருக்கிறது. இன்னும் சில தேசத்திற்கு எப்பந்தான் யுத்தம் மூழுமோ என்கிற ஒரு அபாய கட்டத்தில் தான் நிறைய தேசங்கள் இருக்கிறது. அதே போல் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உள்நாட்டு கலவரங்கள் பல தேசங்களில் நடக்கிறது. நம்ம தேசத்திலே மணிப்பூரில் உள்நாட்டு பிரச்சனைகள், கலவரங்கள் இன்னும் ஓய்ந்த பாடில்ல. வருஷம் 2 வருஷம் ஆகுது. ஆகவே இதெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு கடைசி காலத்தினுடைய அடையாளத்தில் ஒன்றாயிருக்கிறது. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல தேசங்கள் ஒன்றுக்கு விரோதமாய் ஒன்று எழும்புமா. பஞ்சங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நன்றாய் கவனித்தீர்கள். ஆனால் ஆப்பிரிக்கா கண்டங்களில் பயங்கர பஞ்சம், சோமாலியா பகுதிகளில் பயங்கர பஞ்சங்கள்
நிலவி கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் பயங்கர விலைவாசிகள், ஸ்ரீலங்கா தேசத்தில் இலங்கையில் பயங்கர விலைவாசிகள். 1 கிலோ அரிசி கிட்டத்தட்ட 220 250 ரூபா போயிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் விலைவாசி இருந்தால் ஏழை ஜனங்கள் எப்படி சாப்பிடுவார்கள்? 3 வேளை சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காது, ஊட்டச்சத்து சத்தான பொருள் பிள்ளைகளுக்கு கிடைக்காது, வாங்கி கொடுக்க முடியாது, வாங்கி கொடுக்க விரும்பினால் போதிய பணம் இருக்காது. இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பல தேசங்கள் சாபத்திற்குள்ளாக, பல தேசங்கள் பஞ்சத்திற்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறது. பஞ்சம் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிறதற்கு ஒரு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கொள்ளை நோய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் ஒவ்வொரு வியாதிகள், கொள்ளை நோய்கள் பல தேசத்தில் ஆராய்ச்சி மூலமாய் கண்டுபிடிக்கப்படுகிறது. பல தேசங்களில் கொள்ளை நோய் வருகிறது. கடந்த நாட்களில் நம்முடைய உலகமெங்கிலும் கொரோனா என்கிற கொள்ளை நோய் வந்தது. இது வரும்போது இது எதை பறைசாற்றுகிறது என்றால், இயேசு சீக்கிரமாய் வருகிறார், நீ பாவத்திலிருந்து மனம் திரும்பு, இயேசுவை மெய்யான தெய்வம் என்று விசுவாசி, ஞான ஸ்நானம் எடு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள் என்கிறதை பறைசாற்றுகிறது. ஆகவே பல இடங்களில் கொள்ளை நோய் வருகிறது. அதே போல பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கவனித்தால் 2015 வருஷத்திலிருந்து இதுவரையிலும் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான முறை இந்த பூமி அதிர்ச்சி வந்திருக்கிறது. பலர் மரித்திருக்கிறார்கள், பல கட்டடங்கள் விழுந்திருக்கிறது. ஆகவே நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த பூமி அதிர்ச்சி எல்லாம் ஒன்றை சுட்டி காட்டுகிறது. இயேசு வருகிறார், மனம் திரும்புங்க, இயேசு வருகிறார், மனம் திரும்புங்க. அதே போல அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகருடைய அன்பு தணிந்து போகுமா? இப்போ நீங்க கவனித்தால் கடைசி காலத்துல ஒரு தாயினுடைய இருதயம் எப்படி மாறி இருக்கிறது என்று சொல்லி நீங்க கவனிங்க. ஒரு தாயானவள் எவ்வளோ அன்பானவள் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அநேகருடைய அன்பு தணிந்து போகும். கடைசி காலத்தில் அநேகருடைய அன்பு தணிந்து போகுமா? ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாய் சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, அம்மா, அப்பா, மாமா, மாமி என்று சொல்லி கூட்டு குடும்பமாய் வாழ்ந்தோம். இப்போ ஒரு 50 வருஷம் வரைக்கும் அப்படி தான் இருந்து, 60-70 வருஷம் வரைக்கும். ஆனால் அதுக்கு பிறகு இந்த காலத்தில் பாருங்க, நான் உண்டு, என் மனைவி உண்டு, என் பிள்ளைகள் உண்டு அப்படின்னு ஒவ்வொரு குடும்பமும் தனி குடும்பமாய் மாறி போச்சு. யாரோடும் சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கு அன்பு தணிந்து போயிற்றுன்றே சொல்லலாம். இது ஒரு அடையாளம். என்ன ஒரு அடையாளம்? இதே அன்பு தணிந்து போகிறத பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் நிறைய இடங்களில் அன்பு தணிந்து போகிறது. கடந்த நாட்களில் ஒரு செய்தி வந்தது, தமிழ்நாட்டுக்குள்ளே தான் ஒரு இடத்துல ஒன்று நடந்தது. கணவனார் இடத்துல மனைவி செல்ஃபோன் வாங்கி கேட்டிருக்காங்க, எனக்கு ஒரு நல்ல செல் வாங்கி தாங்க அப்படின்ட்டு. கணவனால் 15,000 20,000 கொடுத்து வாங்கி கொடுக்க முடியலை, அவருக்கு போதிய வருமானம் இல்லை. உடனே பெற்ற ஆண் பிள்ளை அப்படியே தூக்கி யாற்றையோ 20,000 ரூபாய்க்கு விற்று செல்ஃபோன் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி தாயை இந்த மாதிரியான காலத்தில் தான் பார்க்க முடிகிறத தவிர, ஒரு காலத்தில் பிள்ளைனா ஜீவனையே கொடுப்பாங்க தாய். ஆனால் இன்னைக்கு பிள்ளையை பார்க்கிலும் செல்ஃபோன் தான் முக்கியமாக இருக்கிறது. இப்படி நிறைய அடையாளங்களை சொல்ல முடியும். கள்ளக்காதலனுக்காக 2 பிள்ளையும் கொலை செய்த தாயை நம்ம இந்த காலத்தில் தான் பார்க்குறோம். எப்படி மனசு வருது? பிள்ளைன்னா நம்ம உயிர் மாதிரி அல்லவா? அப்படி வாழ்ந்த நாட்கள் எல்லாம் போய் இன்னைக்கு கடைசி காலத்தில் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதே போல ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க கவனித்து பாருங்க, இயேசு ஒரு மாவட்டத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, ஒரு மாநிலத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, முழு உலகத்திற்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவர் சொன்ன அந்த வார்த்தையை இன்றைக்கு உலகம் எங்கிலும் எங்களை போல அநேகர் தெருக்களில் போய் சொல்லுகிறாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை, கடைசி காலத்தினுடைய அடையாளம் எல்லாம் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்டாலும் இன்று வரையிலும் அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு மனுஷன் ஏற்படுத்தின வேதாகமமாய் இருந்தா என்றைக்கோ ஒளிந்து போயிருக்கும். அந்த ஒரு மனுஷன் உருவாக்கின மதமானால் அது என்றைக்கோ ஒளிந்து போயிருக்கும். ஆனால் இயேசு மெய்யான தேவன், அவருடைய வார்த்தை மெய்யானது, அவருடைய வசனங்கள் மெய்யானது. ஆகவே நீங்க விசுவாசிங்க, ஆண்டவரை விசுவாசிங்க, மனம் திரும்புங்க, வேதத்தை வாசிங்க. நிச்சயமாய் பரலோகத்தின் ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இவ்வளோ வார்த்தைகளும் வேதத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கும்போது நான் இன்னும் வேதத்தை வாசிக்கணும்,
இன்னும் நான் இயேசுவை அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்னு யாராகிலும் விரும்பினால், எங்களிடத்தில் கர்த்தருடைய வேத புஸ்தகம் இருக்கிறது, பைபிள் இருக்கிறது. நீங்கள் விரும்பினால் எங்களிடத்தில் வந்து வாங்கி கொள்ளலாம். நாங்கள் அதை இலவசமாக தான் கொடுக்குறோம், எந்த ஒரு பணமும் தேவையில்லை. நீங்கள் விரும்பினால் இலவசமாய் வாங்கி கொள்ளலாம். நீங்கள் அதை வாசிங்க, நிச்சயம் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வார்த்தை இதுவரையிலும் பொறுமையாய் வீடுகளில் இருந்து ஆங்காங்கே நின்று கேட்ட உங்கள் யாவரையும் பரலோகத்தின் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரியவர். இப்போதும் நம்ம ஜெபித்து நம்ம நிறைவு செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக நன்றி. இந்த அருமையான நாளிலும் அருமையான கிராமத்தில் அந்த இடத்துல வந்து பாடல்களை பாடவும் உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீரப்பா. இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் உம்முடைய கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. இவர்கள் செய்கிற வேலைகள், இவர்கள் செய்கிற பணிகள் ஒவ்வொன்றிலும் தேவ பாதுகாப்பு உண்டாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த தெருவில் இருக்கிற இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக ஆண்டவரே. உம்முடைய அன்பிலே வளர, அன்பை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும்பா. சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடையும்படி செய்வீராக. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். யாருக்காக வேதாகமம் வேணும் அப்படின்னா வந்து வாங்கிக்கோங்க, இலவசமாய் தரும்.